இன்பமிகு காலம் அன்றா இன்றா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்ற நிகழ்வில் நாம் எல்லோரும் சந்திக்கின்றோம். பட்டிமன்ற நிகழ்வில் என்னை பார்ப்பது நான் நினைக்கின்றேன் பாடசாலை காலங்களில் என்னோடு இருந்தவர்களை தவிர பொதுமக்களாகிய உங்களுக்கு புதிதாக இருக்கும். அதிலும் ஒரு நடுவராக நீங்கள் என்னை பார்ப்பது உங்களுக்கு புதுமையாக இருப்பதைப் போலவே எனக்கும் புதுமையாகத்தான் அது இருக்கிறது. சொல்லுவாங்க, இந்த பாக்கு வட்டியில நடுவுல மாற்ற பாக்கு மாதிரி தான் இப்ப நான் ஆகியிருக்கிறேன். வலதுபுறம் பார்த்தால் இன்பமிகு காலம் அன்றுதான் என்று பேசுறதுக்காக 3 பேர் வந்துக்கிறாங்க. இந்த 3 பேரும் இன்று பற்றி பேசுவார்கள் என்றுதான் நீங்களும் எதிர்பார்த்திருப்பீர்கள், நானும் எதிர்பார்த்திருப்பேன். ஆனா இல்ல, இன்றைய காலம் நாசமா போன காலம். இது எந்த இன்பத்தையும் எங்களுக்கு தரல. நாங்கள் அன்றைய காலம்தான் மகிழ்ச்சியாக மக்கள் வாழ்ந்தார்கள் என்று இவர்கள் பேச வந்திருக்கிறார். அதே போல என்னுடைய இடதுபுறம் பார்த்தால் 3 பேரும் ஆசான்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள். பழைய காலத்திலே தோய்ந்து அதனுடைய சுவையை நுகர்ந்த எனக்கு தெரிந்த ஆசான்கள். பழமைதான் மகிழ்ச்சியை தந்தது என்று பேசுவார்கள் என்று நான் நினைச்சேன். இல்ல இல்ல, பழச பார்த்தாச்சு, இந்த பழசெல்லாம் வேணாம், புதுசுதான் மகிழ்ச்சியை தருகிறது இன்றைய காலம் என்று முரணாக இவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். எனவே முன்னுக்கு பின் முரணான 2 தலைப்பை 2 குழுக்களும் எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்களை பற்றிய விவரங்களை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு, இன்றைய இந்த நிகழ்விலே இவ்வளவு நேரமாகியும் காத்து கொண்டிருந்து இந்த நிகழ்வை அலங்கரிக்கின்ற, இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற எங்களுடைய ஊரினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS அப்துல் வாசித் அவர்களுக்கும், அதே போல பெருங்கவிஞர் அஸ்மீன் உதுமால் லப்பே நண்பர் அவர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் என்றென்றும் என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய சலாத்தை முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்பமிகு காலம் இன்றா அன்றா என்றெல்லாம் நாம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய காலம் கொஞ்சம் ஒளிமயமான காலம்தான். பிரதேச சபையால எல்லா ரோட்டுக்கும் பல்பு போட்டு வச்சிருக்கிறோம். அதனால நாம 1 மணி ஆனாலும் நீங்க பேய் பயம் பிசாசு பயம் என்று அன்றைய காலம் மாதிரி சில மூட நம்பிக்கைகளோட எல்லாம் இருக்க தேவையில்லை. தைரியமா நீங்க போகலாம் என்கிற ஒரு வார்த்தையை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப இந்த தலைப்புக்கு நாம வாரத்துக்கு முன்னாடி கரீம் சார் சிரிக்கிறார், பேய் பயம் பிசாசு பயம். உண்மைதானே? அன்றைய காலத்தை எடுத்தா 10 மணி 11 மணி என்றா என்ன பிசாசு பத்தின பயம் தான் நமக்கு இருக்கும். இன்றைய காலம் அப்படியா? 12 மணி ஆனாலும் கோல் அடிச்சு பீசா சாப்பிடுற டைம் இது. ஆக இன்றைய காலம் அன்றைய காலம் என்றதுல மிக முக்கியமா நாங்க நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னுக்கும் இன்றைய காலம் அன்றைய காலம் என்கிற கோடு எது? எத்தனாம் ஆண்டுக்கு முன்னர், எத்தனாம் ஆண்டுக்கு பின்னர்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பார்த்தா நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் இன்றைய காலத்தால் இளைஞன் அப்படின்னு. ஆனா நாம் இந்த அப்னாஸ் வாசிர் மாதிரியான ஆட்களை சந்திக்கிற நேரம் நாம் ஒருவேளை அன்றைய காலத்தானோ என்று யோசிக்க வேண்டி. 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் இடையில இப்ப பெரிய பிரச்சனை. நீங்க பழைய ஆக்கள் தான் 2K கிட்ஸ் 90s கிட்ஸை பார்த்து சொல்றான். அப்ப 2K கிட்ஸ் 90s கிட்ஸ பழைய ஆக்கள் என்று சொல்ற நேரம் 70s கிட்ஸ்களை பத்தி நாம என்ன சொல்றது? அதர பழைய ஆக்கள் அவங்க நமக்கு யோசிக்க தோணுது. ஆனால் அவர்களுடைய தலைப்பு எப்படி இருக்கிறது என்றால், நாங்க பழைய காலத்துல வாழ்ந்து பார்த்துட்டோம், ஆனா மகிழ்ச்சி அங்க இருந்ததா என்றால் இல்ல, இங்க இன்றைய காலத்துல தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு பேசுறேன் வந்திருக்கிறாங்க. எனவே நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது? 2K விட்டுருவோம். 90ஸ்க்கு முன்பு இருந்த காலம் அன்றைய காலம் என்றும் 90களுக்கு பிறகு வந்த காலம் இன்றைய காலம் என்றும் நாம் ஒரு எடுகோல் எடுத்தால் சரியா இருக்கும். இல்லைன்னா ஒரு பெருங்குழப்பம் இடத்துல இருக்கு. எதை நாம் அன்றைய காலம்ங்கிறது? 2020 பிறந்தவனுக்கு 2000 அன்றைய காலமா, 2000 பிறந்தவனுக்கு 90 அன்றைய காலமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் வர தேவையில்லை. ஒரு சாதாரண எடுகோலாக இந்த 90களுக்கு பிறகு 90களுக்கு முன்பு என்கிற ஒரு எடுகோல் சரியாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்து இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் என்ன? எது மகிழ்ச்சி தருகிறது என்றால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மகிழ்ச்சி நிறைய காசு இருந்தா அதான்டா மகிழ்ச்சி என்று சில பேர் சொல்லலாம். குடும்பத்துடைய வாழ்க்கையில சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்க முடிஞ்சா அதுதான் மகிழ்ச்சி, அது கூட ஒரு குறிகாட்டி. இந்த மேனேஜர் பிரின்சிபல் மாற அல்லது மேலதிகாரிയുടെ ஏச்சு பேச்சு திட்டு கேட்காம பணிபுரிகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதுவே மகிழ்ச்சி என்று பேசுறாங்களும் இருக்கலாம். ஆக மகிழ்ச்சி எப்படி வரையறுக்கிறது என்று நான் முதல்ல தேடி பார்த்தேன். உண்மையாகவே இந்த மகிழ்ச்சியை வரையறுக்கிற ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்பமயமான குடும்ப சூழல் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லுது. இன்பமயமான குடும்ப சூழல் என்ற என்ன?
கல்யாணம், குழந்தை, பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உறவுகளுக்கு கூடான வருகிற மகிழ்ச்சி. அப்படி பார்க்க போனா அன்றைய காலம் மகிழ்ச்சியா இன்றைய காலம் மகிழ்ச்சியா என்கிற கேள்வியை நாம கேட்கலாம். அது அவங்க தான் சொல்லணும். நான் சொல்ல போனா இந்த பக்கத்துல நின்று பேசுறேங்கிறது தான் நம்மளோட பிரச்சனை. ஆனால் பொதுவாக நாங்கள் ஒவ்வொருவருமே இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்ன இந்த கவியரங்கு முழுவதும் பேசிய அனைத்து விஷயங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் என்ன, நான் பார்த்தேன் அந்த முன்னாள் எங்கட கந்தசாமி ஜிஎஸ் ஐயா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே கைதட்டி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கவிஞர்களுடைய கவிதைகளிலே எங்கள் ஊரினுடைய அனைத்து அழகியல் அம்சங்கள், அந்த ஊர்ல அன்றைய காலத்துல தேனும் இறைச்சியும் சாப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அதே போல ரத்தலுக்கு ஒரு வேட்டைக்கு போகணுங்கிற உணர்வை ஊட்டினாங்க. இது போல நாவட்பழம் ஆகிறது, பலாப்பழம் சாப்பிடுறது என்று ஒரு பழங்காலத்து உணவு என்பதே ஒரு சுவையாகத்தான் இருந்தது. எனவே அன்று ஒரு உணவு ஆரோக்கியமாக எம்மை வாழ வைத்தது, அந்த ஆரோக்கிய உலகம் நமக்கு சுகமான அனுபவம் என்று அன்றைய காலத்தை பேசுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே சமயத்துல இன்றைய காலம் தான் சரியங்கிறாக்களும் இருக்காங்க. என்ன அன்றைய காலம் அவ்வளவு சுகமங்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சோறு, கறி, புளியான மிரச்சி, அவ்வளவுதானே. இன்றைய காலத்துல அப்படியா இருக்கு? பீஸா, பர்கர் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இத்தாலியன் பீஸா, அதே மாதிரி சப்மரைன், என்னமெல்லாம் பேர் வச்சிருக்காங்க, சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் நம்ம ஊர்லயே இப்ப கிடைக்குது. இன்னைக்கு நாம கால் பண்ணினோம்னு சொன்னா அல்லது ஆப்ல நாங்க ஆக்டிவேட் பண்ணோம்னா 41வது நிமிஷம் உங்க வீட்டுக்கு சாப்பாடு வரும் என்று சொல்லப்படுது. ஆனா அன்று என்ன அப்படியான ஒரு சூழல் இல்லை. எனவே வெரைட்டியாக புது புதிதாக அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு இன்பம் இன்றைய காலத்தில் இருந்திருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் மறுதலையாக அன்றைய காலத்தை பேசுறவங்க என்ன சொல்றாங்க? ஒரு சுவையான வாழ்க்கை என்பதை தவிர, சுவையான உணவு என்பதை தாண்டி ஒரு ஆரோக்கியமான உணவும் சுவையான உணவும் அன்று கிடைச்ச மாதிரி இன்றைக்கு இல்லையா? முட்டை பொரியல் மனமே இன்றைக்கு மணக்குது இல்லையே. எவ்வளவு நுகர்ந்து போனாலும் முட்டை மணக்குது இல்லையே அப்படின்னு பேசுறாங்கன்னு இருக்கிறாங்க. நிஜமாத்தான் சில நேரம் நானும் யோசிக்கிறேன். ஒரு காலத்துல முட்டை பொரியல் என்றாலே ஒரு 3 ரோட்டுக்கு மணக்குமே. இன்றைக்கு அந்த மனத்தை காணலையே. என்ன முட்டை முந்தி முட்டை விட்டுட்டு இப்ப வேற எதுவும் முடியுதா? இல்ல இதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணி நமக்கு சதி செய்யறாங்களா? தோணுதா இல்லையா நமக்கு? ஆக அன்றைய காலம் என்கிற விஷயம் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் தான். இன்னும் நாம யோசிச்சு பார்த்தா அன்றும் இன்றும் என்ன வித்தியாசம் வந்திருக்குண்டா சில வித்தியாசங்களை பார்க்கணும். உதாரணத்துக்கு வீட்டுல டிவியை பார்த்தா டிவி நல்லா வயிறு வச்சு பெருசா இருக்கும். ஆட்களை பார்த்தா ரொம்ப ஒல்லி குச்சியா ஸ்லிம்மா இருந்தாங்க. இன்றைய காலத்துல நாம தேடி பார்க்கிற நேரம் டிவி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு, ஆட்கள் நல்லா வயிறு வச்சு என்னைய மாறி இருக்கிறாங்க. ஆக காலம் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா இலத்திரனியல் ஊடகங்கள், அறிவியல் எல்லாம் வளர்ந்திருக்கு. அதே சமயத்துல மக்கள வாழ்க்கை, அவங்களோட உடல் சுகாதாரம், இந்த மாதிரி விஷயங்களை மிக முக்கியமாக கேள்வி கேட்க வேண்டியவங்களா இருக்கும். 115 வயசுல வாத்தியார் என்ற எங்க வாப்பட வாப்பா இங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம வாழ்ந்த காலம் இருந்துச்சு, பொத்துவில்லை. இன்னைக்கு 21 வயசு 30 வயசு ஹார்ட் அட்டாக் என்று லேசா கேள்விப்படுறோம் நாங்க. இன்ப மிகு வாழ்க்கை அன்று இருந்துச்சா இன்று இருந்துச்சா என்று பார்த்தால் அன்று இருந்தன்று பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 16 புள்ள பெத்தாக்கள் அன்றைக்கு தாயா இருந்தாங்க. அப்ப சந்தோஷம் எங்க இருந்துச்சு? இன்றைக்கு அன்று தானே. இன்றைக்கு 2-3 வேணாம்னு போகிற அளவுக்கு மக்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்க. அன்று தாயா இன்பமா இருந்துச்சு என்று பேசுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. 3 சேரும் என்ன ஒத்து பாக்குறாங்க. இன்றைக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்களேன். இன்று நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கல்வியை எடுத்துக்கொண்டால் கல்வியில நான் எஸ்எஸ்சி படிச்சாக்களுக்கு தொழில் கிடைச்சி ஒரு காலம். இன்றைக்கு கல்வி என்பது எல்லைகள் கடந்து என்னவெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டது. தகவல் அப்படியே கொட்டி கிடக்கிற ஒரு உலகத்தில் இருந்தோம். அன்றைய காலத்துல யாரு படிச்சாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் வீட்டுல இருந்த பெற்றோர்கள் தான் படிச்சாங்க. சின்ன வயசுல பார்த்தா வீட்டுல அழகிய கலை என்ற ஒரு பாடம் பாடசாலையில் இருக்கும். தாஜ்மஹால் செய்யறது, கார் செய்யறது, லோரி செய்யறது யாரு செஞ்சது? வீட்டுல உமாவும் பாப்பாவும் முழிச்சிருந்து செஞ்சு கொடுக்கறது. இன்றைக்கு என்னன்னு பார்த்தா புதிய ஏஐ தொழில்நுட்பத்தை இன்று இருக்கின்ற தலைமுறை தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆசிரியருக்கும் சொல்லிக் கொடுக்கிற அளவிற்கு மிக அறிவில உயர்ந்தவனாக இருக்கிறான். எனவே இது மிக முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையான ஒரு ஆர்கியூமெண்ட் தான். அதிக மகிழ்ச்சி எங்க இருந்துச்சு? சம்பாத்தியம் என்று பார்த்தாலும் கூட நிறைய உழைக்கிறோம். இன்றைய காலத்துல சொல்றாங்க நிறைய உழைக்கக்கூடியதா எங்களுக்கு இருக்கு, நிறைய வாழக்கூடியதா இருக்கு. இந்த மகிழ்ச்சியினுடைய குறிகாட்டியை பார்க்கிற நேரம் பல விஷயங்கள் பேசுறாங்க. குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கிற விஷயம், அதே மாதிரி விரும்புற தொழில் செய்யறத பத்தி பேசுறாங்க. விரும்புற தொழில்ங்கிறது என்ன? அன்றைக்கு பாத்தீங்கன்னா புருஷன் எடுத்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அடிச்சாலும் உதைச்சாலும் அம்மி கல்ல தூக்கி தலையில போட்டாலும் புருஷன்யா வாழ்ந்துதான் மகத்தானம் என்கிற நிலம் அன்று. இன்று
கல்யாணம் நடக்கிறதுன்னு தெரியா, டைவோர்ஸ் ஆகிறது மட்டும் கேள்விப்படுறோம். டிவோர்ஸ் ஆயிட்டேன், எப்படா கல்யாணம் முடிச்சேன் என்று கேட்கிற அளவுக்கு இன்றைய காலம் மாறி இருக்கு. எனவே இன்று எதுவுமே ஒரு நீண்ட காலத்துக்கு போகாத தொழில் விஷயத்தை பார்த்தா கூட 50-60 வயசு நிறைவாக நான் தொழில் செய்து அந்த பென்ஷன் காசு எடுத்து என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி நான் மன நிறைவோடு மரணத்தை இதை தயாரா இருக்கிறேன் என்கிறார்கள் அன்று இருந்ததாக சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நான் பார்த்தா நீங்க 60 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு தேவையான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்தீங்க இல்லையே. 60 வருஷம் பிடிக்காத தொழிலே நீங்க செஞ்சு உங்களோட வாழ்க்கையை அழிச்சு போட்டீங்க. எங்களுக்கு தேவை இன்றைக்கு ஒரு தொழில் திரிசா இல்லைன்னா நயன்தாராங்கிற அளவுக்கு இன்றைய நவீன உலகத்தார்கள் ரெடியா இருக்காங்க. இன்றைக்கு ஒரு தொழில் பிடிக்கலையா, ஓகே நெக்ஸ்ட் தொழிலுக்கு மூவ் ஆகிற அளவிற்கு இன்று வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற ஒரு யுகத்தில் இன்றைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுல நமக்கு நிறைய பொறுப்பும் இருக்கிறது. அன்றைய காலம் நல்ல விஷயங்களை நமக்கு தந்ததா, இன்றைய காலம் மகிழ்ச்சியை தந்ததா என்பதற்கெல்லாம் அப்பால் இந்த 2 காலங்களினுடைய விடயங்களை புரிந்துணர்வை நாம் கொண்டு வருவதன் ஊடாகத்தான் இன்றைக்கு நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பும் இந்த தலைப்புக்குள் ஒளிந்திருக்கு. எனவே இன்று 2 சாரார் வந்திருக்கிறார்கள். இன்பமிகு காலம் அன்றுதான் என்று பேசுவதற்காக AM தாஜஹான் அவர்களுடைய தலைமையில் 3 வந்திருக்கிறார்கள். AM தாஜஹான் அவரை அழைக்கிற போது நான் சொல்கிறேன். அவருடைய தலைமையில் ஆசிரியர் ஆலோசகர் MS முபாரக், அதே போல எங்களுடைய எழுச்சி சஞ்சிகையினுடைய ஆசிரியர் நவீன பேச்சாளர் அஃப்னாஸ் வசீர் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல இன்பமிகு காலம் என்பது இன்றைய காலம்தான் என்று அன்றைய வாழ்க்கையை அனுபவித்து இன்றைய வாழ்க்கையை அனுபவிச்சு விட்டு அன்று இல்லையா இன்றுதான் என்று சொல்வதற்காக இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அன்றைய வாழ்க்கை என்னன்னு தெரியா, ஒரு குத்துமதிப்பா வந்து சொல்றாங்க அன்றைய காலம் நல்லம் அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்றதை கேட்போம். ஆனா இந்த 3 பேரையும் பார்த்தா அன்றைய வாழ்க்கையை அனுபவிச்சிட்டோம், இன்றைய வாழ்க்கையும் இமாயின் சார் ரெட்டி பார்த்துட்டார், இது ருசியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பக்கமாக 3 பேர். அதுல தலைமை எங்களுடைய ஊரினுடைய மூத்த ஆசிரியர், இந்த ஊரின் வரலாறு பற்றியெல்லாம் அதிகமான ஒரு பெருமுயற்சி எடுத்து ஒரு ஆக்கத்தை படைத்திருந்த எம்முடைய பெருமாசான் MSM ரிஃபாய் சார் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஊர்ல ஸ்போர்ட்ஸ் என்றாலும் கலை என்றாலும் நடிப்பென்றாலும் பல துறைகளிலும் தன்னுடைய ஆற்றலை நீண்ட காலமாக வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த அதிபராகவும் இருக்கிற NK அப்துல் கரீம் அவர்கள் இன்பமிகு காலம் இன்றுதான் என்று பேசுகிற அணியில் இருக்கிறார். இவர்களோடு சேர்த்து ஒரு சிறந்த நடிகர், குருவிக்கணா நாடகம் தொலைக்காட்சியிலே குறும்படம் அதிலே மிக பிரபலியமான AMM ஹிமாயூன் அவர்கள் அண்மையிலே கூட அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்ச்சிக்கு வந்து மிக மகிழ்ச்சிகரமாக அந்த பொழுதை அவர் கழித்தார். மிகச் சிறப்பான ஒரு நகைச்சுவை உரையாடலை அவர் அங்கே செய்திருந்தார். எனவே AMM ஹிமாயூன் அவர்களும் இந்த புறமாக இருக்கிறார்கள். நாங்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போம். என்னென்ன கருத்துக்கள் வருகிறது, என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக இந்த இன்பமிகு காலம் அன்றுதான் என்று துணிச்சலோடு பேசுவதற்காக எழுச்சி சஞ்சிகையினுடைய ஆசிரியர், சட்டம் பயின்று வருகிற சட்ட மாணவன், சிறந்த பேச்சாளர் அஃப்னாஸ் வசீர் அவர்களை முதலாவதாக இன்பமிகு காலம் அன்றே என்று பேசுவதற்காக நான் அழைக்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். நடுவர் அவர்களே, மனசாட்சியே இல்லாம ஜலாலுதீன் சதகத்துக்கு அங்காள பக்கத்தால மனசாட்சியை கலட்டி வச்சு போட்டு வந்து இருக்கின்ற எதிர்த்தரப்பு வாதிகளே, எங்களுடைய வெற்றி வாதிகளே, ரசிக பெருமக்களே, அனைவரையும் விழித்தவனாக, இன்பமிகு காலம் அன்றா இன்றா? ஒரு விஷயம் இன்பமா இல்லையா என்று சொன்னா பார்க்கணும் என்று சொல்லி சொன்னா முதலாவது வாழணும். இப்ப விடிஞ்சா லைஃப் இஸ் a ரேஸ், ஓடு 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 என்று சொல்லி காலத்தால ஒழுமினா ஓட செல்ற ஓட்டம் என்ற வாப்பா ராவையில 12 மணிக்கு தான் அந்த ஓட்டம் முடியுது. இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 19-18 வயசு பொடியமார் கல்யாண வீட்டுக்கு போறதை பெரும்பாலும் தவிர்க்கிறானே. முந்தி ஒரு காலம் இருந்துச்சாம், அதுல 3 மாசம் கல்யாணமாகி 3 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வீட்டுல என்ன விசேஷம் என்று கேட்பாங்களாம். இப்ப 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன டிகிரி முடியலையா, யூனிவர்சிட்டி போகலையா என்கின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அடுத்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காதல். அன்றைய காலத்துல காதல் என்பது ஒரு ஏக்கம் சார்ந்ததாக இருந்துச்சு.
கணவன் வருவானா, காதலன் வருவானா, கரம் பிடிப்பானா என்கின்ற ஒரு ஏக்கம் சார்ந்ததாக இருந்துச்சு. இப்போ ஒரு பாடலடியோடு இதை விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். முன்றைய காலத்துல இளமை பாரார் வளநசையை சென்றோர் இவனும் வாரார் எவனரோவன பெயல்புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுக இலங்கை ராக நகுமே தோழி நருந்தன் காரே அப்படின்னு சொல்லி வேலைக்கு சென்ற கணவன் கார்காலத்துல வாரென்று சொல்லி கதவு நிலை ஓரம் காத்து கொண்டிருந்த பெண்ணின் காதல் உணர்வு உயிர்ப்பித்த ஒரு நிகழ்வு இருந்துச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ராவைக்கு விடிய விடிய வீடியோ கால், விடிஞ்சதுக்கு போற வீடியோ கால், அவர் மார்க்கெட்டுக்கு போனார் என்று சொன்னா இவ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மிஸ் யூ டார்லிங். இது ஒரு இன்பம் மிகுந்த காலமா என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் வேடிக்கையா தனிந்துச்சு. குடும்ப உறவுகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முந்தி மாமன், மச்சான், காக்கா, தம்பி என்று சொல்லி இருந்துச்சு. இப்ப வாப்பாவை உம்மாவையும் தவிர எல்லாரும் புரோ. அண்டு நேத்து ஒரு கூட படிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணமாம். டே புரோ வந்துடுறா, என்னத்துக்குறா? கல்யாணத்துக்கு. இப்ப திரைப்படங்களை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முந்தியெல்லாம் இந்த பாசமலர், விதி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப இருக்கிற திரைப்படத்தை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இருட்டு அறையில் முரட்டு குத்து, ஜில் ஜங் ஜக். இப்ப எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லலாம், அறம் என்று ஒரு படம் வந்திருக்குதானே, அறத்துல வந்து புதிய தொழில்நுட்பங்கள் சொல்லப்படுதானே என்று சொல்லலாம். அந்த அறம் என்ற படத்தை நயன்தாராவை விட்டு போட்டு வேறொரு ஆள் நடிச்சிருந்தா அது வெல்லுமா என்று நம்ம பார்க்கணும். அறத்தை கூட இங்க கவர்ச்சியால தான் பிரசன்ட் பண்ணலாம் என்கின்ற ஒரு நிலை இந்த காலத்துல இருக்கு. இப்ப எங்கட உம்மா கெட்டு புள்ளு அந்த மனுஷிட போய் உம்மப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாம் அந்த மனுஷன் ஓகே, ஆனா என்ன அந்த மனுஷனை புரிஞ்சு கொள்ளலா என்று சொல்லி 50 வருஷம் வாழ்ந்த எங்களோட உம்மம்மா சொல்லுவாவோ 8 புள்ள பெற்றிருக்காவோ. இப்ப ஈயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமாம் என்று சொல்லி லவ்வராக முதல் நண்பனாக இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு போறவு காதலனாக இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் பண்ணுவேன் 4 மாத்தையால காதிக்கோடுல நிக்கிறான். இந்திய காலம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலமா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது, முந்தைய ஒரு காலத்துல அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாட்டியும் புருஷன் கொண்டாட்டி புள்ளையல் என்று சொல்லி இருந்தாங்க. இப்ப அவ கல்யாணம் முடிச்சு 10 வருஷமாம், ஆனா புருஷனோட வாழ்ந்த 4 வருஷமா. புருஷன் நான் இவரத்தான் முடிச்சே, ஆனா 15 நாள் வெக்கேஷன் வருவார். அவர் டூர் வந்து போவார். இந்த காலத்துல இதை போய்கொண்டு நம்ம இன்பம் மிகுந்த காலம் என்று சொல்லி கதைக்க வந்துக்கிறோம். இப்ப அப்சையார் ஊடு மிக பெரும் ஒரு பிரபல்யமான ஒரு ஊடாக நம்ம பாக்குறோம். முதல் குடிசை ஊடு என்றாலும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பரஸ்பர அன்பு இருந்துச்சு. இப்ப அறைகள் அதிகரிக்க அதிகரிக்க உறவுகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. கணவன் ஒரு ரூமுக்குள்ள, மனைவி ஒரு ரூமுக்குள்ள. இந்த காலத்தை போய் இன்பம் மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த போன், இப்ப நான் பேசுறதெல்லாம் ஏஐல பார்த்து வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லலாம். அப்னாஸ் என்ன பார்த்தார், அப்னாஸ் என்ன செஞ்சார் என்று சொல்லி ஏஐல பார்த்து அடுத்தவன பாத்ரூம் எட்டி பார்க்கறதுக்கு சமனான ஒரு விஷயம் தான் இப்ப இருக்கு. முந்தி ஒரு பிரைவசி என்கின்ற ஒரு சாமானது, இப்ப அதுவும் இல்லை. முதலெல்லாம் சண்டை செய்யறாலும் சண்டையில கிளியாத சட்டை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ப சண்டை பிடிச்சா இன்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சண்டைக்கு வாரார் ஃப்ரெண்ட்ஸ், அவ அங்கிட்ட எடுத்துரும். இன்ன பாருங்க சார் என்னோட சண்டைக்கு வாராங்க சார். பண்டி 2 பேரும் சண்டை பிடிச்சதாகவே இல்லை. அடுத்தது, முதலெல்லாம் கல்யாணம் முடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா சுக்குர் மௌலை கிட்ட போய் காவின் எழுதுவாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல காவின் எழுதி ஏஐல உள்ள போடுறான். இதை போய் கொண்டு வந்து நம்ம இன்றைய இன்பம் மிகுந்த காலம் இன்றைய காலம் என்கின்ற தலைப்புல பேச வந்துகிறோம். இந்த ஏஐய விட்டு போட்டு இன்பம் மிகுந்த காலம் இன்றைய காலம் என்று ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியாது என்பது இங்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முதலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சுட சுட சாப்பிட்டோம். இப்ப சூடு பண்ணி சாப்பிடுறோம். உணவுக்கு பின் மருந்து, உணவே மருந்தான காலம் முந்தைய காலம். இப்ப உணவுக்கு பின் மருந்து என்கின்ற காலம் இப்ப காலம். இன்றைய காலத்துல பல்வேறுபட்ட நல்லது இருக்குதான், ஆனால் அது தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கு, மக்களை பிரிவுபடுத்துகிறது என்கின்ற
ஒரு விடயத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்புடன் அஃப்னாஸ் வசீர். தன்னுடைய கட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயத்தை அஃப்னாஸ் வசீர் பேசினார். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று என்னன்னு பார்த்தா செட்டில் ஆகும் ஒரு பாப்போம் கல்யாணம் முடிக்குது, லிவிங் டுகெதர் ஒரு உலகத்துல நாம வாழ்றோம்ங்கிறத சொல்லாம சொன்னார். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வெக்கேஷன் வந்து போறது. ஒரு காலத்துல நாங்க வெளிநாட்டுக்கு போற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு வருகிற போது 2 லொரி சாமான் வரும். அந்த பொட்டி உடைக்கிறங்கிற விஷயத்துக்கு ஊர் கூடி புதனம் பார்க்கிற ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில எல்லாம் ஒரு கெசட்ல பேசி அனுப்புவாங்க. அந்த கெசட்டை பிளே பண்ணிட்டு சுற்றி வர குடும்பம் குட்டியெல்லாம் ஒரு ஆள் ஜன்னல்ல தொங்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் கதவுல தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த கெசட்ல பேசுறதை கேட்டு அழுகிற ஒரு காலம் இருந்துச்சு. எனவே தொடர்பாடல் தொழில்நுட்பம் இல்லாவிட்டாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் அந்த உணர்வுங்கிறது மிக பெருசா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. அங்கிருந்து பேசி அனுப்புவாங்க, இங்க என்ன எல்லாம் அரபுலாம் காய்க்கிறானுகள், சலாத்தையும் பாங்கையும் மட்டும் தமிழ்ல பேசுறானுகள் என்று சொன்ன ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுல மூடத்தனம் முட்டாள்தனம் தெரிந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு சுவை இன்பம் இருந்துச்சுங்கிறத அழகாக அஃப்னாஸ் வசீர் சொன்னார். ஒரு காலகட்டத்தில் நாம கேள்விப்பட்டிருப்போம், கொழும்புக்கு போனோம், மச்சான் கொழும்புக்கு போனேன்டா, பெரிய மாடி ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த காலத்து பையன் ஒருத்தர், நீங்க யோசிப்பீங்க ஒருவேளை இவரும் அந்த காலமோ. அப்புறம் அப்படியே மாடியை எண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்தான், வந்து யோ எத்தனை மாடி என்ன நீ, ஒவ்வொரு மாடிக்கு நீ எனக்கு 10 ரூபா படி காசு தரணும், எத்தனை மாடி அண்ணின்னு. இவர் பயந்து நடுங்கி, நான் 15 மாடி தான் அண்ணின். 15 150 ரூபா தான் ரெண்டாவும் வாங்கிட்டு போய்த்தான். அதை வந்து பெருமையா ஊர்ல சொல்லுவாங்க. அவர் நினைச்சாரு நான் பெரிய முட்டாளண்டி, நான் 30 மாடி அண்ணி மச்சான் 15 நான் சொல்லி போட்டு காசு கொடுத்தேன். ஆக முட்டாள்தனத்தையும் என்ஜாய் பண்ணுகிற, அதுல எந்த ஒரு வெகுளித்தனமும் இல்லை என்கிறவான ஒரு உலகம் அன்று இருந்துச்சு. அதனாலதான் நான் சில நேரம் யோசிக்கிறேன், இப்ப பொருட்களுக்கு சப்பாத்து செருப்புகளுக்கு விற்கிற நேரம் பாத்தீங்கன்னா 999 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அது என்னண்டா 1000 இல்ல 900 தானே என்று யோசிப்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கை. 1399 ரூபா. அப்ப 1300 தானே, 500 இல்லையே 400 இல்லையே என்கிற ஒரு உணர்வு வந்து மக்கள் அதை வாங்குவார்கள் என்பதான ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நான் தேடி பார்க்கிறேன், மிக குறைஞ்சு போச்சு. அது இன்றைக்கு 1350 ரூபா, 2225 ரூபா அப்படின்னு இருக்குது. ஆக இன்றைய காலம் லேசா ஏமாத்திர முடியாது என்கிற மாதிரியான ஒரு யுகம் இருக்கிறது என்றாலும், அவர் சொன்னபடி அன்று நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாவிட்டாலும் நாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். இந்த பிரைவசி என்கிற விஷயம் இன்றைய காலத்தில் அற்று போய்விட்டது. ஒரு இளைஞன் அவருடைய வாழ்க்கையில சதா அனுபவிக்கிறது. இரவெல்லாம் போன் பேசி பகலெல்லாம் போன் பேசி அஃப்னாஸ் வசீர் அவர் அனுபவத்தை சொல்ற நேரம் நாம் ஏத்துக்காம எப்படி இருக்கிறது. வேணாயா இந்த காலம், அந்த காலத்துக்கு நான் போவோம். இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, காதல் படங்கள் பாட்டு அப்படி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார்.